ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். நம்மளோட ஆல்யா மானசா ரீசெண்டாக ஒரு கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செஷன் வந்திருந்தாங்க. அதில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லியிருந்தாங்க. என்ன அப்படின்னா, ரீசெண்டாக சஞ்சீவோட எடுத்துக்கிட்ட ஒரு பிக் வந்து கேட்டிருந்தாங்க. அந்த பிக் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. எப்படி இவ்வளோ அழகாக இருக்கீங்க, உங்களோட அழகின் ரகசியம் என்ன அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. இந்த பிக் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி, உங்கள் பேரண்ட்ஸ் வந்து வந்திருந்தாங்களே, உங்கள் குழந்தைங்கள பார்த்துட்டு என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அவங்க ரொம்பவே ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு பதில் கொடுத்துருந்தாங்க. உண்மையாகவே ரொம்ப சந்தோஷமான ஒரு தருணம்ங்க. இதை பற்றி பேசணும் அப்படின்னு நானே நினச்சிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக எடுத்தும் வச்சுருந்த பிக்ஸு பேச டைம் இல்லை. இந்த ஒரு கொஸ்டின் ஆன்சர் செஷன் மூலயமா இதை பேசலாம் அப்படின்ட்டு வந்துடுச்சு. கடைசியாக என்னென்னா, கிட்டத்தட்ட 6 வருடங்களுக்கு மேலே ஆல்யாவை கிட்ட வந்து பேசாமையே இருந்திருக்காங்க அவங்களோட அம்மா அப்பா. ஏன்னா காதல் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்ற ஒரு காரணத்தினால அவங்களுக்கும் 2 குழந்தைகள் பிறந்துருச்சு. இப்போ வரைக்கும் வராமையே இருந்திருக்காங்க. ஃபஸ்ட் டைம் வந்து சஞ்சீவோட பர்த்டேயில் வந்து கலந்துக்கிட்டு இருக்காங்க நம்மளோட ஆல்யாவோட அம்மா அப்பா. உண்மையிலேயே ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு கப்புள்ஸ் வந்து மேரேஜ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னும்போது பேரண்ட்ஸுக்கு வந்து ஒரு நம்பிக்கை இருக்காது. ஒரு ஆர்வக்கோளாறில் ஒரு இதில் வந்து பண்ணிக்கிற அந்த ஒரு பயம்தான் இவ்வளோ நாளாக ஒதுங்கியே இருந்திருக்காங்க. இப்போ வந்து அவங்க லைஃப்பில் அவங்க வளர்ச்சியை பார்த்த உடனே, ஓகே நம்ம பொண்ணு வந்து தப்பு பண்ணலை, கரெக்டான ஒரு முடிவை தான் எடுத்திருக்கா அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம சஞ்சீவோட ஃபேமிலியோடு வந்து அவங்களும் அந்த பர்த்டே செலிப்ரேஷனில் கலந்துக்கிட்டாங்க. ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. நம்மளோட டேரக்டர் சார் வந்து சஞ்சீவுக்கு ஒரு அழகான பியூட்டிஃபுல்லான ஒரு கிஃப்ட்டும் கொடுத்துருக்காரு. அவரோட சஞ்சீவோட மகள் 2 பேரும் வந்து அந்த மசூதியில் வந்து உட்காந்து தொழுகை பண்ணிகிட்டு இருக்க மாதிரியான ஒரு பிக்கு ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் வந்து கிஃப்ட் பண்ணியிருக்காரு அவரோட பர்த்டேக்கு. அதெல்லாம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருந்தேன். கடைசியாக பர்த்டே முடிஞ்சு இத்தனை நாள் கழித்து ஷேர் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. பிலேட்டட் பர்த்டே விஷஸ் சஞ்சீவ்.